அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ஜூலை 2ஆம் தேதிக்கு பிறகு முழு ஆட்சி பலத்துடன் அசூர வேகம் எடுக்கும் சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள் என்ன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு நீச்ச அதிபதியாகவும் 10 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் முழு ஆட்சி பலத்துடன் வலுவாக லாபஸ்தானமாக 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் ராகுவுடன் இணைந்து வலம் பெறுவது மட்டுமல்லாது அங்கு அசூர பலத்துடன் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. முழு ஆட்சி பலத்துடன் வக்ரகதியில் திரும்பும் சனியின் அமைப்பு உறுதியாகவே ராசிக்கு நீட்ச அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாக இருப்பது. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான செவ்வாயை பகை கிரகமாக சனி பார்ப்பது என அனைத்துமே அவர் வக்ரகதியில் திரும்புவதால் அசூர வேகம் எடுக்கும் இந்த தருணத்தில் சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. 7.5 சனி முழுமையாக துவங்குவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இன்னும் சில மாதங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் லாப சனிக்குரிய பலன்களை நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. முழுமையாக 7.5 சனி மார்ச் 29, 2026ஆம் தேதியிலிருந்து துவங்குகிறது. அதற்கு முன் இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மிக முக்கியமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலத்துடன் அசுர வேகத்துடன் ராகுவுடன் இணைந்து வக்ரகதியில் திரும்பக்கூடிய சனி பகவான் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கர்மாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கிறார். அவர் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கப்படுகிறார். பொதுவாகவே சனி 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கிறார். அதில் ஒரு இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து வக்ரம் பெற்று கர்மஸ்தானத்தை நோக்கி நகர்வதும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதோடு மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிக்கல்கள், சிரமங்கள் என அனைத்தையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. ஏனென்றால் சனி பகவான் நவ கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார். மிக முக்கியமாக 9 கிரகங்களிலே பொறுமையாக நகரக்கூடிய கிரகமாக இருப்பதால் 7.5 சனி துவங்குவதற்கு முன் அசுர வேகம் எடுக்கக்கூடிய லாபசனியின் அமைப்பால் நிறைந்த தனலாபத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகவும் அற்புதமாக சனி பகவான் இந்த வேளையில் ஜென்ம ராசி 5, 8 ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க. சனி பகவானின் பார்வையும் இந்த தருணத்தில் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் அவர் லாபத்தில் அமர்ந்து பார்க்கிறார். எனவே இந்த தருணத்தில் தொழில், வியாபாரம், குடும்ப வருமானம் உயரக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அஷ்டம பாதிப்புகள், தடைகள் உறுதியாகவே கட்டுக்குள் இருக்கும். லாப சனி ராகுவுடன் இணைந்திருப்பதால் இந்த தருணத்தில் குடும்பத்தில் பல்வேறு வகையான மகிழ்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. பண பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை திருப்திகரமான ஒரு சூழல் உருவாகக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சனி பகவான். அதோடு மட்டுமல்லாது வருமானத்திற்கு ஏற்ற செலவுகள் இருந்தாலும் கூட இந்த வேளையில் சேமிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே சனி மற்றும் ராகுவின் அமைப்பால் மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் கவலைகள் மனதை அரித்து வந்த சூழலில் அவற்றில் நல்லதொரு மாற்றம் ஏற்படும். திருமண முயற்சியில் வீண் அலைச்சல் மட்டும்தான் மிஞ்சியிருந்த சூழலில் தற்போது எதிர்பாராத நல்ல வரன் இல்லம் தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. உடல்நல ரீதியாக ஆரோக்கிய தொல்லைகளை சந்தித்து வந்த சூழலில் அவற்றில் நல்ல ஒரு மாறுதல் உறுதியாகவே கிடைக்கும். நீண்ட காலமாக நீண்ட உடல்நல ஆரோக்கிய தொல்லையில் சிக்கி தவிக்கும் மேசராசிக்காரர்களுக்கு
உங்களுடைய சிகிச்சை உங்களுடைய உடல் நலனில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. அவற்றை நீங்கள் கண்கூடாகவே பார்க்க முடியும். தற்போது உடல் நலனின் நல்ல முன்னேற்றம் தேறி வருவதை நீங்கள் நிறைவாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமாக அமைகிறது என்பதை சனி பகவானினுடைய வக்ரம் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. இந்த தருணத்தில் நெருங்கிய உறவினர்களிடம் இருந்து வந்த தேவையற்ற கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய வகையிலும், உறவு பலப்படக்கூடிய வகையிலும், நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வகையிலும் சிறப்பான வாய்ப்புகளை நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி வக்ரகதியில் அசுர வேகம் எடுப்பதால் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஜீவனஸ்தானத்தை நோக்கி வக்ரகதியில் ராகுவுடன் இணைந்து வலம் வரக்கூடிய இந்த வேளையில் உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை நிச்சயமாக சந்திக்க கூடிய அற்புதமான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் லாபஸ்தானத்தில் சனி பகவான் ராகுவுடன் இணைந்து வலுவாக சஞ்சரிப்பதால் இதுவரை மறுக்கப்பட்ட ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் எதிர்பார்க்கலாம். இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த சாதகமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கைகூடும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்கிறவர்களும், நிரந்தர வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்கிறவர்களும் உங்களுடைய முயற்சியையும் பயிற்சியையும் அதிகப்படுத்துங்க. இரண்டுமே உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. தற்காலிக பணி 7.5 சனி முழுமையாக துவங்குவதற்கு முன் நிரந்தர பணியாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக வலுவாக தசாபுத்திகள் சாதகமாக இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு அற்புதமாக கைகூடுகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் சனி பகவான் ராகுவுடன் இணைந்து லாபத்தில் சஞ்சரிப்பதால் அவர் வக்ரம் பெற்றாலும் இந்த தருணத்தில் சிறப்பான முன்னேற்றத்தை நிறைவாகவே அள்ளி கொடுக்கிறார். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு பகவானினுடைய சுப பார்வையும் தொழில் ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் மிகவும் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது வெளிநாட்டு ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் அமைந்திருக்கிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான மாறுதல் உறுதியாக கிடைக்கிறது. குறிப்பாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் கலைத்துறைக்கு அதிகாரம் கொண்ட முக்கூட்டு கிரகங்களும் சாதகமாக வலம் வரும் போது சனி பகவானும் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். தற்போது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் கலைத்துறை ரீதியான புதிய பயிற்சி நிறுவனம் உள்ளிட்டவற்றை துவங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. கலைத்துறை ரீதியாக அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும், புதிய முதலீடு அதிகரித்தால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. உங்களுடைய முழு திறமை இந்த தருணத்தில் லாபம் நிறைந்தவையாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் மேசராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்க போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிடுதலை காட்டிலும் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் மேல்மட்ட தலைவர்கள் மற்றும் கட்சியில் உங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதால் மனநிறைவு கிடைக்கும். தசாபுத்திகள் இருப்பின் எதிர்பாராத பதவி ஒன்று உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான யோகம் உண்டு. மாணவ மாணவியரின் உயர்கல்வி சார்ந்த பணிகள் சிறப்பாக அமைய போகிறது. மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்துவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு மிக சாதகமாக அமைவதால் மாணவர்களின் கல்வியில் பெரிய அளவில் சிக்கல் இல்லை. குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் கல்வியில் பாதிக்காத வகையில் மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் லாபஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் ராகுவின் அமைப்பால் இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய அற்புதமான யோகம்
நிச்சயமாக இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது. விழிப்புணர்வுடன் செயல்படும் போது விவசாயத்துறையில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது செவ்வாய்க்கிழமை மதிய வேளையில் மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் ஏதேனும் சிறு உதவியாவது செய்யுங்கள். மற்றவர்களுக்கு டீ வாங்கி கொடுங்க, இல்லையென்றால் உணவு வாங்கி கொடுங்க. அதனால் மிக சிறப்பான மாற்றம் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் முழு ஆட்சி பலம் பெற்று அசூர வேகத்துடன் வக்ரகதியில் திரும்பும் சனியின் அமைப்பால் நிறைவான மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும்.